ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொட்டியில் இருக்க மண். தொட்டியில் நம்ம வளர்க்கும் பொழுது அந்த மண்ணை எந்த அளவுக்கு வளமாக வைக்க நம்ம பராமரிப்பு கொடுக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இயற்கையாகவே நிலத்தில் வைக்கும் பொழுது நல்லா செழிப்பாக வளரும். ஆனால் தொட்டி மண்ணுக்கு நம்ம தான் சத்துக்கள் எல்லாமே கொடுக்கணும். நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய கரிம பொருட்களை உரங்களாக கொடுத்தாலே போதும். ஆனால் அதை எப்படி கொடுக்கணும், எந்தெந்த உரங்களை எப்படி கொடுக்கணும், அந்த ஒரு பராமரிப்பை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோனாலே தொட்டிலேயே நம்ம சூப்பராக செடிகளை வளர்க்க முடியும். இந்த தொட்டியில் இருக்க மண்ணை முதல்ல நம்ம வளமாக வைக்க நல்ல கரிம பொருட்களை சேர்த்துட்டு வரணும். இந்த காய்கறி தோல்கள், பழத்தோல்கள், அதாவது மக்கக்கூடிய நம்ம தாவரம் மூலியமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். அதை மக்க வச்சு கொடுக்கும் பொருட்களை மக்க வச்சு கொடுக்கலாம். அப்படியே கொடுக்குற பொருட்களை அப்படியேவும் நம்ம செடிக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக கரிம பொருட்கள் பார்த்திங்கன்னா விலங்குகள்லேருந்து கிடைக்கிற கழிவுகள். அது என்ன பார்த்திங்கன்னா மாட்டு உரம், ஆட்டு உரம், மீன் கழிவு, முட்டை ஓடு, மண்புழு உரம், இந்த மாதிரி விலங்குகிட்ட இருந்து கிடைக்கிற கரிம பொருட்கள். இதையும் நம்ம கொடுத்துட்டே வரலாம். ஒரு வாரம் நம்ம தாவர கழிவுகள் கொடுத்தோன்னா ஒரு வாரம் விலங்குகள் சார்ந்த கழிவு உரங்களை கொடுக்கும் பொழுது செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக சாம்பல் சத்து ரொம்ப அவசியமாக இருக்கிறதால இதுக்கு நீங்கள் அடுப்பு சாம்பலையே யூஸ் பண்ணலாம். அடுப்பு சாம்பல் கிடைக்காதவங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தேங்காய் ஓடுகளை சேகரித்து வச்சு அதை எரித்து அந்த சாம்பலை நீங்கள் சேகரித்து வச்சும் அடி உரமாக கொடுக்கலாம்.